ஒரு வாரத்தில் பொங்கல் வரப்போது மக்களே. அதுக்காக தான் நான் நம்ம சித்ரா தி ட்ரெண்டி லுக் பார்லருக்கு வந்திருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சிட்டிங் இதுக்கு முன்னாடி நியூ இயரோட எடுத்திருந்தேன். அது எனக்கு செம ரிசல்ட். இன்னும் வரைக்குமே எனக்கு சூப்பரா இருந்து. என்னோட ஸ்கின் ஹைட்ரா ஃபேஷியல் தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ செகண்ட் சிட்டிங்கா நான் டைமண்ட் ஃபேஷியல் பண்ணலாம்னு தான் நான் வந்திருக்கேன். டைமண்ட் ஃபேஷியல் பண்ணும்போதே நான் அந்த அக்கா கிட்ட சொன்னது எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் கொஞ்சம் இருக்குக்கா, அதை ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஓகே அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் இது கூட இன்க்ளூட் பண்ணி பண்ணுனாங்க. ஒயிட் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணி என் கண்ணுல காமிச்சாங்க. எவ்வளவு வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணினாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணயுமே எனக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. நான் எலும்பி கண்ணாடி தான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போது செய்யற மசாஜ்ல நான் அப்படியே தூங்கி இருப்பேன். என்ன விட்டா அவ்வளவுக்கு மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆச்சு. எனக்கு இப்படி பண்றதுனால நம்ம ஃபேஸ்ல இருக்க பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நம்ம ஸ்கின் இன்னும் நல்ல சூப்பர் க்ளோ ஆகும். ஃபைனலா என்னோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது. ரொம்ப பிரைட்டா இருந்தது. என்னோட கண்ணத்துலலாம் ரொம்ப க்ளோவா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இவங்க பொங்கலுக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் அதை பின்னாடி அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க யாராவது ஃபேஷியல் ஹேர் கட்லாம் பண்ணணும்னா போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். செம்ம க்ளோ ஆயிட்டேன். நீங்களும் இதை மாதிரி க்ளோ ஆனா சித்ரா தி ட்ரெண்டி லுக் பார்லர் போய் விசிட் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.